Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாட்டிலேயே முதல் முறையாக கோவையிலிருந்து சிப் ஆலையில் பயன்படுத்தப்படும் செமி கண்டக்டர் இயந்திர ஏற்றுமதி தொடங்கியுள்ளது. இந்த செமி கண்டக்டர் இயந்திர தயாரிப்பை முதன்முறையாக புதிய தலைமுறை பிரத்யேக காட்சிகளுடன் பதிவு செய்துள்ளது. இதுவரை எந்த ஊடகத்திற்கும் அனுமதி தரப்படாத இடத்திலிருந்து, குறிப்பாக சிப் தயாரிக்க பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் இயந்திர உற்பத்தி ஆலைக்குள் இருந்து இந்த பிரத்யேக காட்சிகளை பதிவு செய்துள்ளது புதிய தலைமுறை. நாட்டிலேயே முதன்முறையாக கோவையிலிருந்து வெரோதெம் ஃபார்மிக் ஆசிட் ரீஃப்ளோ எனப்படும் செமிகண்டக்டர் இயந்திர ஏற்றுமதியை எஸ் நிறுவனம் தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்ட ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் எனப்படும் எஸ் நிறுவனம் உலகளாவிய வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு செப்டம்பரில் கோவை சூலூரில் தனது தயாரிப்பு ஆலையை துவங்கியது. இந்நிலையில் சிப் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் சாதனத்தை உருவாக்கி ஏற்றுமதியை துவங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் HBM எனப்படும் உயர் அலவரிசை நினைவகம், அதிவேக கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன் ஆகியவற்றுக்கான சிப் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இந்த சாதனம் இந்தியாவில் முதலில் தயாரிக்கப்பட்ட நவீன சிப் தயாரிப்பு இயந்திரமாகும். இதற்காக கோவையை தேர்ந்தெடுத்தது ஏன் என்று கூறுகிறார் நிறுவனத்தின் இந்திய தலைவர் அன்கி நீடு வேலகா. Compared to other states, I think Tamil Nadu is in good shape as far as the administration and bureaucracy goes. Yeah, bureaucracy is bureaucracy. I'm not going to soft pedal it, but I think they are ahead. And why Coimbatore? Engineering excellence. You can find good engineers, dedicated engineers, good work ethic. Coimbatore has very good work ethic. You compare it to Hyderabad, compare it to Bangalore, even compare it to Chennai. So people like to work, learn new things. So that's the reason we chose Coimbatore. கணினி, தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன்கள் என பலதரப்பட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களின் செயல்பாட்டுக்கு மிகவும் முக்கியமான பாகமாக செமிகண்டக்டர் சிப்புகள் உள்ளன. உலகின் மிக பெரும் செமிகண்டக்டர்கள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்திற்கு சூலூரில் இயங்கும் இந்த எஸ் நிறுவனம் வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்துள்ளது. இங்கே வந்து நாங்கள் செமிகண்டக்டர் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது சிப் மேனுஃபேக்சரிங் ஃபேபுக்குள்ளே போகிற கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பெனி 2022 ஃபெப்ரவரியில் வந்து இன்ஜினியரிங் பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இன்ஜினியரிங் பண்ணி எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து நாங்கள் அந்த இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ அதில் வந்து சக்ஸஸை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் மெட்டிகுலஸ் ஒர்க்கு. பொறியியல் துறையில் முன்னோடியாக விளங்கும் கோவை செமிகண்டக்டர் இயந்திரம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் கிடைக்கும் இடமாக இருந்துள்ளது. இயந்திரம் உருவாக்க தேவைப்படும் மொத்த பாகங்களில் 50% கோவையிலேயே பூர்த்தியாகிறது. மீதமுள்ள பாகங்கள் ஜப்பான், ஜெர்மனி உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஒரு இயந்திரம் தயாரிக்க 6 வார காலம் ஆகிறது. முதல் மிஷின் என்ன பண்ணமோ ரெண்டாவது மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே அசம்பிள் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் சம் 6 monthஸில் ஒரு மிஷினை வந்து ஒரு ஸ்க்ராட்சிலிருந்து எடுத்து அதை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து குவாலிஃபை பண்ணிவிட்டு அனுப்புறது தான் வந்து இங்கே எங்களுக்கு இருந்த ஒரு சேலஞ்சும் கூட அச்சீவ்மெண்ட்டும் கூட. Moreover, like it is creating a lot of employment. அதாவது வேலைவாய்ப்பு வந்து லைக் நிறையா இதுவும் இந்த செமிகண்டக்டர் ஃபீல்டில் வந்து லைக் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுதுங்கிறது இட் இஸ் அ கிரேட் திங். தமிழகத்தில் அதிநவீன தொழில்நுட்ப தொழில்துறையில் மிக முக்கிய மைல்கல்லாக இந்த ஏற்றுமதி பார்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது தமிழகத்தை தொழில்நுட்ப வளர்ச்சி உற்பத்தியில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது என்று சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.